விமர்சனம். அக்னி சார், இதில் கடந்த திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி தருவதற்கு இவ்வளோ கோடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறை ஒழுங்காக நடக்குது, சீராக நடக்குது. அங்கே மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அங்கே இரவுலலாம் பத்திரப்பதிவு நடக்கிறது இல்லை, பயத்தோடு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இது எல்லாமே தானே கடந்த 50 நாட்களாக தாவேக அரசாங்கம் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. ஊழல் ஒழிக்கப்படுது, அதுக்கான நம்பிக்கையெல்லாம் வருதுன்னு சொல்றப்போ திடீர்னு திமுகவோ அல்லது அதிமுகவோ கடுமையான விமர்சனங்களை தாவேக அரசாங்கத்தின் மேலே வைக்கிறாங்களே, இது காழ்ப்புணர்ச்சியினுடைய அடிப்படையில் வருதா அல்லது ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகத்தை நோக்கிய இந்த நடத்தையே அவங்க சந்தேகப்படுறாங்களா? உண்மையை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் வேணும். ஆனால் ஒரு பொய்யை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரிஜினல் உண்மையை மறைச்சா போதும். எது சார் ஒரிஜினல் உண்மைங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல இப்போது நீங்கள் இங்கே சொல்லியிருக்கக்கூடியது பழனி மலை கோயிலில் அந்த பால தண்டாயுதபாணி 1 ஏக்கர் 40 சென்ட் அப்படின்ட்டுருக்கீங்க. இந்த தலைப்பில் சொன்னதுனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஊழலை ஒழிப்பதற்கு இந்த அரசு பாடுபடும் அப்படின்னு சொன்னால், இந்த அரசு வந்த உடனே முதல்ல நடந்த தவறு பழனி முருகன் அந்த 100 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கிறாங்க. அதில் 15 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஆன்லைன்லே பணத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்படி கட்டுனதுக்கு பிறகு 2ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க, பத்திர ஆஃபீஸில் இந்த சப்ரிஸ்டாருக்கு நீங்கள் பதியாதீங்க அப்படின்ட்டுருக்காங்க. 3ஆம் தேதி ஒரு பத்திரம் பதியக்கூடிய சப்ரிஸ்டார் வர்றாரு. அவர் நான் பதிய மாட்டேன் அப்படிங்கிறாரு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி லீவு. அப்புறம் 6ஆம் தேதி இதெல்லாம் நடக்குதுல்ல. இந்த அங்கே இருக்கக்கூடிய பழனிக்கு ஒரு சப்ரிஸ்டார் ஆஃபீஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சப்ரிஸ்டார் ஆஃபீஸ் இருக்குது சத்திரப்பட்டி, அதுக்கு பக்கத்தில் கீரனூர் அப்படின்னது. இந்த 2 பொறுப்பு சப்ரிஸ்டாரை நீங்கள் அங்கேருந்து தானே போடணும். 70 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அவர் பத்திரம் பதியக்கூடியவர் அல்ல, நிதி நிறுவனங்களை பதியக்கூடியவர். அப்போ சிட்ஃபண்டில் ரெஜிஸ்டார் டிஆர் டெப்டி ரெஜிஸ்டார் அவரை அழைச்சிட்டு இங்கே பதிகிறாங்க. பதிஞ்ச உடனே இது தவறாக பதிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அதெல்லாம் சரி சார். இங்கே லெட்டர் கொடுத்தது 2ஆம் தேதி கொடுத்ததுக்கு அவருக்கு மாரிமுத்துக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்குறாங்க. அவர் இங்கே இணை ஆணையராக பெரிய கூடுதல் பொறுப்புக்கு வந்துட்டார். மாநிலம் ஃபுல்லாக அவர் பொறுப்புக்கு வந்துட்டார். அந்த பதிஞ்சவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்தாரா? அல்லது சரி லேட்டாக தான் செய்திகள்லாம் போகும், எடுப்பாரா? இல்லை சார், எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு சாமானியனா ஒரு சந்தேகம்னு வச்சுக்கோங்களேன். இதில் அரசியல்வாதிகளோ அல்லது முதலமைச்சரோ பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற கேள்வி எங்கிருந்து வருது? நீங்கள் முதலமைச்சர் பதிலே சொல்ல வேணாம் சார். அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்திற்கு அரசியல்வாதிகள் ஏன் சார் பதில் சொல்லணும்? சொல்லவே வேணாம் சார். வந்துடுறேன் சார். சார் நீங்கள் சொல்லவே வேணாம். ஆனால் சொல்லாமலே லஞ்சமெல்லாம் ஒளிஞ்சிரும், ஊழல்லாம் ஒழிச்சிருவேன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஒழிக்காமலே ஒளிஞ்சிருமா? பேசாமலே ஒளிஞ்சிருமா? நடவடிக்கை எடுக்காமலே ஒளிஞ்சிருமா? என்ன சார் இது? என்ன சார் நடவடிக்கை எடுக்கல? டெண்டர் ரத்து செய்யப்படுது இல்லையா சார்? அவ்வளோ டெண்டர்கள் ரத்து செய்யப்படுறாங்க. அதெல்லாம் லஞ்சம் கொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கக்கூடிய இடத்துல தானே அவங்க கை வைக்கிறாங்க. தூய்மையான நிர்வாகத்தை வெளிப்படையாக கட்டமைக்கிறாங்க சார். டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்டு ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க இல்லைங்க சார். முந்தைய ஆட்சி காலங்களில் எதெல்லாம் ஊழல் நடக்குமோ அந்த அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செஞ்சுட்டே வராங்க ஒன்று ஒன்றா. அதுவும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகளுக்கே சரி செய்யப்படுது இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்பிக்கை தானே சார் இது? அதாவது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா கட்சி நிதி. திமுகவும் அதிமுகவும் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸும் கட்சி நிதி வாங்குச்சுன்றீங்க. அப்படின்னா இந்த நிதியை வச்சு தான் கட்சியை நடத்தினாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, ஆட்சிக்கு 60 நாள் ஆகுது. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும்
கட்சி கொடிகள் பறக்கிறதே எந்த நிதியிலிருந்து? அவங்க சொந்த நிதியா இருக்கும். அதே மாதிரி அதுவும் சொந்த நிதியா இருக்கக்கூடாதா? சரி, 2 கட்சி நிதின்றீங்களே, அந்த கட்சி நிதிக்கு என்ன ஆதாரம்? அது எப்படி சார் காட்டு? பள்ளி ஆதாரம் இல்லைல, அப்ப ஆதாரம் இல்லாததை சொல்லுவது ஒரு அவதூறு அரசியல். 1 2 நீங்க பள்ளி கல்வித்துறையில பணம் கொடுத்துட்டாங்கன்றீங்க. பணம் கொடுத்தவங்க யாரு, பணத்தை வாங்கினவங்க யாரு? 2 பேர் மேலயும் புகாரை கொடுத்து நடவடிக்கை எடுங்க. திரட்டிட்டு இருக்கு இதுல அரசாங்கம். எப்போ? அப்ப திரட்டி அதுல நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் இது கட்சி நிதி வாங்கியிருக்கிறாங்க, இது பள்ளி கல்வித்துறையை இப்படி இயக்கிட்டாங்க, இதோ பாருங்கள் நீதிமன்ற ஆதாரம், அப்படி காட்டுங்க சார். இப்ப அந்த அடிப்படையில் தானே சார் ஒரு அரசாங்கம் பேசுறது. ரொம்ப எளிமையான கேள்வி சார். இந்த அரசாங்கம் டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு, அதை நேரடியாக அரசினுடைய கருவூலத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு மாதத்துல இவ்வளவு வருதுன்னா முந்தைய ஆட்சியில இந்த மாசத்துல இவ்வளவு வரலன்றதை அவங்க கால்குலேட் பண்றாங்கல்ல. அப்போ இந்த பணம் எங்க போச்சு? கட்சி நிதியா போச்சு. அதை நாங்க தடுத்துட்டோம், கருவூலத்துக்கு கொண்டு வந்துட்டோன்றது தார்மீகமான நல்ல பார்வை தானே? இல்ல, கருவூலத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? முதலமைச்சர் சட்ட தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில பார்ட்டி நிதி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களே ஒழிய எப்ப இருந்து எவ்வளவு எந்த கட்சிக்கு போச்சு நிரூபிக்க தயாரா? ஏன் சார் தயார் இல்லையா சார்? தயார் முடியாதா? நிரூபிக்கிட்டு சார். சார் எல்லாமே பேச்சுக்களாவே இருந்தா அண்ணா ஹசாரே ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரேவை பயன்படுத்திட்டு அண்ணா ஹசாரேவை ஒழித்தார். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒளிந்து விட்டார். அப்ப ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அல்லது ஊழல் ஒழிச்ச ஊழலை மலர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? எதுவுமே ஆதாரம் எதுவாக இருந்தாலும் கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்டுன்றீங்களா, இது என்ன? சரி, நான் இப்படி கேட்கிறேன் சார், என்ன காரணத்துக்காக சார் இது ஊழல் ஒழிப்புன்ற விஷயத்தை சொல்லணும்? ஒன்று, ஊழல் ஒழிந்துகிட்டு இருக்கு, ஒழிப்புணும் அப்படின்ற விஷயத்த தமிழ்மணி சார் சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அப்ப நடந்துகிட்டு இருக்கு, அப்ப எச்சரிக்கை விடுக்கிறார் அமைச்சர்களுக்கு அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. அல்லது தங்கள் மீதான ஒரு நன்மதிப்பை உருவாக்குவதற்கான ஒரு வெற்றி அறிவிப்பா பார்க்கப்படணும். அப்படி இல்லைன்னா முந்தைய ஆட்சி காலங்களில் நடந்தது, அதை நாங்கள் தொடர மாட்டோம்னு 3 சிம்டம்ஸ் தானே சொல்லணும். இப்போ என்ன காரணத்திற்காக முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஊழல் ஒழிப்புன்ற விஷயத்தை கையில் எடுக்கணும்? மற்றவங்களை டிஃபேமிங், நேமிங் அண்ட் ஷேமிங், இதை அவர்கள் ஊழல்வாதிகள், நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள், 60 நாளில் 100 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு மாற்றப்பட்டு 15 லட்சம் ரூபாய்க்கு ஆன்லைன்ல பணத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்களே, அவர்கள் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? சரி, அல்லது அந்த மாரிமுத்து அவர்கள் ஏற்கனவே பழனியில முன்னாள் இதே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு முருகன் மாநாடு நடத்தின போது அதிலேயே சில பிரச்சனை நடந்திருக்கு, பணத்தை கையாடல். அப்ப அதுல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி குற்றச்சாட்டு இருக்கிற போது 2ஆம் தேதி கொடுக்கறாங்க, ஆனா அவருக்கு அதே காலங்களில் ஒரு வாரத்துல பதவி உயர்வு கொடுக்கப்படுதுன்னா, ஒன்னு அரசு நிலம் பதியக்கூடாது, அது கோயில் நிலம். அப்ப 2 துறை, ஒன்று பத்திரப்பதிவுத்துறை, இன்னொன்னு இந்து சமய அறநிலைத்துறை. அப்ப 2 துறைகளுக்கு மேல பெரிய துறை முதலமைச்சர் தான். அப்ப முதலமைச்சர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலனா நான் எச்சரிக்கிறேன் என்றால் யாரை எச்சரிக்கிறார்? குமார் சார், லாஜிக்கான கேள்வி தானே சார். ஒரு துறையினுடைய சம்பந்தமில்லாத ஒருவர் பல கிலோமீட்டர்ல இங்க கொண்டு வந்து வராரு, அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் யார் அதுக்கான சொந்தக்காரங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. அப்போ இந்த அரசாங்கம் அதெல்லாம் பார்க்கணும்ல. இது எல்லாமே நுட்பமாக கவனிச்சாதானே அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். ஆமா, அதெல்லாம் தான் தெரியாது. அது நிர்வாக அவருக்கு அனுபவம் எப்படி சார்? அவருக்கு எப்படி தெரியும் சார்? இது கோயில் நிலம்னு சொல்லி பலமுறை அறிக்கை வெளியிடப்படுகிறது, தகவல் கொடுக்கப்படுது. நான் அதை சொல்லவில்லை, நிலத்தை பற்றி சொல்ல. நிலம் தண்டாயுதபாணி மடத்துடைய இடம் தான், அது 100 கோடி மதிப்புள்ள இடம் தான் சார். பதிவு பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார். ஆமா சார், அதுதான் சொல்றேன். அதுதான் 2 கோடி ரூபாய்க்கு அவர் திரு அக்னீஸ்வரன் சொன்னதுல இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கிறது. 2 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தகுதியற்றவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தகுதி கூட அதுதான் அக்னி சார் சொல்றாரு. அது இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், 2 கேள்விதான் சார். ஒன்று, பழனி கோயில் விவகாரம் தொடர்பான விஷயத்துல உரிய நடவடிக்கை ஏன் எடுக்கல? அவ்வளவு கேர்லெஸ் ஏன் நடந்தது? ஏன் தகுதி இல்லாதவர்களுக்கு அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் இல்லையா? ஏன் அவ்வளவு அவசரம்? 2வது, பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல அக்னி சார் ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்புறாரு. எந்த பார்ட்டி எவ்வளவு வாங்கினாங்க? ஓப்பனா வெள்ளரிக்கை விடலாமே, அதுதானே ஊழல் ஒழிப்பு. அது எந்த பார்ட்டிக்கு ஃபண்டா போகல, கட்சிக்காரங்க சாப்பிட்டதுதான்.
பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு வார்த்தை கட்சிக்காரங்க சாப்பிட்டது அதை விளக்கணும் இந்த இல்லைங்க சார்? பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கு இல்லையா, அது கூட நம்ம ஒரு கணக்கு போட்டு போன உறுப்பினர் நிதின்னு இல்ல சொல்லுங்க. இல்ல கணக்கு போட்டு 3400 கோடி ரூபாய்க்கு பக்கம் வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 5000 கடைகளும் நகரப்புறத்தில் எத்தனை கடைகள், கிராமப்புறத்தில் எத்தனை கடைகள், ஒவ்வொரு கடையில் எவ்வளோ சேல்ஸு, அந்த எத்தனை பாட்டில் சேல்ஸ் ஆகுது, அது வந்து 10 ரூபா கணக்கு போட்டால் எவ்வளோ வரும், அந்த லோட் மேனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இதெல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். இதெல்லாம் இனிமேல் வராது. இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிட்டு நாங்கள் பார்ட்டி ஃபண்டு அதை வந்து அரசு கஜனாவுக்கு சேர்த்துட்டோம்னு சொன்னாங்க. அதை ஏன் சேர்க்கணும்னு சொல்லி விவாதம் நடத்தினோம். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டதாக சொல்கிறாங்க. எது உண்மைன்னு இன்னும் தெரியல. இதில் என்ன சிறப்பான அம்சம் இதில் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அவருக்கு பட்டால் தான் தெரியும். அவர் அது உணர்ந்தால் தான் அவருக்கு தெரியும். அவருக்கு அனுபவம் இல்லாததும் ஏற்கனவே இருந்து சார் மிஷினரி, அதே மிஷினரி தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற. இப்ப இவர் தான் மாறி இருக்காரே தவிர மிஷினரி அதே ஆட்சி அதிகாரம் மாறி இருக்குது. ஆட்சிக்கு வந்தவங்க புதியவர்களாக இருக்கிறாங்க, அரசியல் நிர்வாக அனுபவம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் பழைய அதிகாரிகள் தானே. இது எதுக்கு நீங்க அவங்க மேல பழி சாட்டுறீங்கன்றார். நல்ல வேளை நான் முன்னாடி மறந்து போனதை கரெக்டாக நம்முடைய சார் வந்து ஞாபகப்படுத்தி விட்டார், குமார் சார். இந்த 2 துறைகளுக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பக்கபலமாக நின்று 2 துறைகளையும் ஐடியா கொடுத்து நடத்தியிருக்கிறார். யார் சார் அது? அது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டார். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அரசு வந்து இப்போ தான் வந்து 60 நாள் ஆகுது, 6 மாதம் ஆகட்டும். அதுக்கு பிறகு மக்களை நான் தான் என்ன சொன்னேன், உண்மையை மறைப்பதற்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் மக்களை புரிந்து கொள்வார்கள், அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் இங்கே நடக்கிறது ஊழலை ஒழிப்பேன் சார். தமிழ்நாடு உள்ள ஒருத்தங்க 10 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க, ஒருத்தங்க 10,000 வாங்குறாங்க, ஒருத்தங்க 10 கோடி வாங்குறாங்க. அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. கண்ணுக்கு எதிர பப்ளிக் டாக்குமெண்ட், மக்களினுடைய பார்வைக்கு வருகின்ற ஆவணங்கள் இருக்குல்ல, பத்திர ஆஃபீஸில் பத்திரம் பதிகிறாங்க, 2 கோடி ரூபாய் பணம் மாற்றப்படுகிறது. நான் கேட்பது, இவர்களை இயக்கியது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், இவர்கள் இருவரையும் இயக்கிய ஒரு முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவர்கள் 3 பேரையும் இயக்கியது யார்? அதை கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல. முதலமைச்சர் முதலிலேயே எச்சரிக்கை விடுகிறேன் அப்படிங்கிறத விட, நடவடிக்கை எடுத்திருந்தால் மற்றவங்க எல்லாரும் பயப்படுவாங்க. முதலமைச்சர் பேச்சு என்பதை விட முதலமைச்சருடைய செயல் இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுக்கு சாட்டை அடியாக இருக்கும். அதைத்தான் முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஏழை தவறு செய்தால் சட்டம் கடுமையாக வேலை செய்யும். கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் தவறு செய்தால் கொஞ்சம் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கும். ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கின செங்கல்பட்டு தாவேக்காவினுடைய ஊராட்சி மன்ற தலைவரை பதவியிலிருந்து தூக்கிட்டீங்க. ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே தவறு செய்த ஒரு தனி பொறுப்பு, கூட்டு பொறுப்புன்னு 2 இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில். இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அந்த அறநிலைத்துறையில் மட்டும் தவறு செய்தால் அவர் பொறுப்பு இருக்க வேண்டும். ஆனால் 2 துறைகள் பொறுப்பேற்கிற போது முதலமைச்சர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் ஊழல் ஒழிக்கிறார்கள் என்று அர்த்தம். எடுக்கவில்லை என்றால் நன்றி சார்.